ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அச்சு அப்பம் எப்படி செய்யலாங்கிற தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியான சுவையான இந்த அச்சு அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த சுவையான அச்சப்பம் எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா எடுத்துக்கிறேங்க. அப்புறம் 1 கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மைதா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 முட்டை எடுத்துக்கிறேங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் பவுடர் சுகர் எடுத்துருக்கேங்க. அப்புறம் ஒரு பிஞ்சு மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த அச்சப்பம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணியை மொத்தமாக சேர்த்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப ஜாஸ்தியான கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. இப்போ இதை நம்ம மாவை ஒரு இடத்துல எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் வச்சுருக்கேங்க. ஆயில் சூடாகிட்டுருக்கு. இப்போ ஆயில் கொஞ்சம் சூடான உடனே இது தாங்க அச்சு. இந்த அச்சு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நிறைய வித்தியாசமான ஃப்ளார் டிசைன்ஸில் கிடைக்கும். எப்போவுமே ஆயில் சூடான உடனே இந்த அச்சையும் ஒரு 5 மினிட்ஸ் போல் இந்த ஆயிலில் வச்சுருங்க. சூடான ஆயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த அச்சை நான் மாவில் வைக்கிறேன். முழுசாக அழுத்திடாமல் ஒரு 3/4 பகுதிக்கு அழுத்திட்டு நிறுத்திடுங்க. இப்போ இதை நம்ம அப்படியே ஆயிலில் வச்சிடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சிங்கன்னா அதுவாக விழுந்துடுங்க. பாருங்கள், விலகி வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விழுந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்துடலாங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அச்சையை சூடான எண்ணெயில் வச்சு எடுத்து தான் நம்ம அப்புறம் மாவில் டிப் பண்ணி அப்புறமா தான் நாங்கள் போடணுங்க. ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி தான் பண்ணணும். லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கனாலே விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நமக்கு சூப்பரான அச்சப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு அச்சப்பத்தை நான் ஒரே நேரத்தில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக விழுகுது பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே போதும், அதுவாக தானாக விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஃப்ரை ஆகிடுச்சு. நான் எடுத்துக்கிறேன். இதுவும் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா அச்சப்பத்தையும் நான் அழகாக பொரிச்சு எடுத்துட்டேன். நமக்கு அச்சப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அச்சப்பம் எவ்வளோ கிறிஸ்பியாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் உடைச்ச ஒரு பீஸை நான் உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி நொறுங்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.